பிக் பாஸ் லைவ்ல பார்வதி அவர்கள் விஜய் கிட்ட போயிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லவ் மேட்டரை பத்தி பல விஷயங்கள் கேட்குறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதை தாண்டி வீட்டுக்குள்ள எல்லா ஹவுஸ்மேட்ஸை பத்தியும் பேசு விஜய் அப்படின்ற மாதிரி கனி வந்து ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்றதான் தகவல். இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கமருதீனுக்கும் ஒரு கனிக்கும் ஷட்டில் பாண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த கமருதீன் வேற மாதிரி இருந்தார். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இருக்கிற கமருதீன் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்து கனி கூட கனெக்ட் ஆன விதம் நல்லா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும். அடுத்து கானா வினோத் சூப்பரா பண்றீங்க, இந்த வீட்டில் நிறைய மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகுறது உங்களால தான், நீங்களும் அமித்தும் சேர்ந்தா நிறைய மூமெண்ட்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியுது. வெளியே இருந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ஆனா வீட்டுக்குள்ள அது கேட்கும் போது கூஸ் பம்ஸா இருக்கு, இப்படி கூஸ் பம்ஸா பயங்கரமா இருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருந்தார். அடுத்து விக்கல்ஸ் அக்கா கூட அவ்வளவு பேச்சு, லைவ் ஓப்பன் பண்ணாவே நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்க? இல்லவங்க உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் கொடுத்துட்டு இருந்தேன். மற்றபடி உங்களோட புரிதல் நல்லா இருக்கு, எங்க அக்கா மாதிரியே உங்களுக்கும் புரிதல் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க அங்கங்க கோவப்பட்டு இதெல்லாம் பண்ணா நல்லா இருந்திருக்கும். பட் உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சரின்னு பண்றதை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ரியாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து சாண்ட்ரா, உண்மையிலே உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்றேன் சாண்ட்ரா. எங்க அக்காவுக்கு கோபம் வர்றதுல ரொம்ப 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 தூரம், அது ரொம்ப தூரமா இருந்த எங்க அக்காவையே வந்து கோவப்படுத்த வச்சது நீங்க தான், அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மொத வாரம் வந்து ஒரு கேம் விளையாண்டீங்கல்ல, அந்த ஹோட்டல் சீக்ரெட் டாஸ்க் சில்லறைய செதற விட்ட நேரம் அது, அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா எங்க போனாங்க, எங்க குண்டு குழிகளை விழுந்து காணாம போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்பத்தி இருந்த சாண்ட்ரா பயங்கரமா இருந்தாங்க அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. அடுத்து அரோரா, வாய் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடுமா, ஆனா நீ ரொம்ப சர்க்காஸ்டிக்கா இன்டெலிஜென்ட்டா எங்க செயல்படணுமோ அதை அழகா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, பக்காவா இருக்குன்ற மாதிரி. இதுல குறிப்பா அரோராவை ரொம்ப பிடிச்சிருக்குது போல கனியோட ஃபேமிலிக்கு. ஏன்னா அரோராவை போயிட்டு அவங்க வந்து பாராட்டினதா, விஜய் வந்து பாராட்டினதா இருக்கட்டும், அவங்க 2 பசங்க சொன்னதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஃபேமிலிக்கு ஃபேவரட்டா இருக்கிறது அரோரா தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சுபிக்ஷாவோட ஆர்வம், உங்களோட ஆர்வம் நல்லா சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க குட்டி பொண்ணா நீங்க இதெல்லாம் இருக்கீங்க, மற்றபடி குட் பிளேயர், பீட் பாக்ஸிங், லேர்னிங் பண்றது, இது எல்லாமே உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, சூப்பர் சுபி சூப்பர். அடுத்து சபரி கிட்ட திருவோட மேனர்சிம் இருக்கான், அதோ கனியோட கணவரோட மேனர்சிம்லாம் இவங்க கூட மேட்ச் ஆகுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. உனக்கு ஃபீல் ஆகுதான்ற போது இல்ல அவன் நிறைய காமெடி பண்ணுவான், அந்த ஆங்கிள் நான் யோசிச்சது இல்லை, இப்போ இதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணி பார்க்கறேன், அப்போ எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க கனி. அடுத்து கனி, அவ்வளோ அழகா இருக்கீங்க, அவ்வளோ அளவா இருக்கீங்க, பட் என்னன்னா அளவா இருக்கீங்க. ஸோ வின்னிங் ஆர்ட் இஸ் எவ்ரி திங், எப்படி வின்னிங் ஆர்ட் இஸ் எவ்ரி திங் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து திவ்யா, உங்களோட வியூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கீங்க, தெளிவா பேசுறீங்க, பயங்கரமா இருக்கு, சூப்பர். அடுத்து பார்வதி என்ன எலிமினேட் பண்ணிட்டு போக போறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்க, இல்லை ஸோ இனிமே என்ன பிடிக்காது, அப்படித்தானே. ஸோ கண்டென்ட் கிவர், ஃபேக் கிடையாது, ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஸோ நம்மளா இருக்கணும், பார்வதி அவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு எல்லாமே ஓகேவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்தையும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பார்வதி தனியா கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் சாரி, இதுக்கு முன்னாடி ஷோலாம் எப்படி போகுதுன்னா, ஏங்க இந்த ஷோ நான் ஏதாவது பேச அதை ஏதாவது எடுத்து போட எதுக்குங்க, ஸோ நல்லா போதுங்க, மக்கள் தேவையோ அதை தாங்க கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அந்த கிச்சன் மெமரிஸ் சீசன் 2ல அப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் சீசன் 2ல, அப்போ அது எக்கோ அடிக்கும், அதுதான் இங்கே வந்தோடனே எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்வதி வராங்க, வந்து எப்படி என்ன பிளான் பண்ணாங்க, அது ஐ மீன் விஜய் கிட்ட நான் அப்பயே சொன்னேன் 2 குழந்தைங்க பிளான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில இப்போ நீங்க ஒரு அவனுக்காக நாய்க்குட்டி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. ஓகே கம்முன்னு இருங்க, எதுக்குங்க இது வெறுப்பேத்துற, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டோன்னே கேட்குறாங்க, எங்க இந்த XY ஷோ ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ற மாதிரி, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெளியே எப்படி இருக்குன்றதை கேட்குறாங்க. ஓகே, தெரிஞ்சுட்டு தானே உடனே சொல்றாங்க, தெரிஞ்சுட்டு தானே பண்றீங்க, தவறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அதை இழுத்துட்டு அதை அப்படியே சமாளிச்சிட்டாங்க. எப்படி நீங்க தவறு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒன்று பண்ணலான்னு பார்த்தாங்க, வேண்டாம் கொஞ்சம் பேக் அடிச்சிருவோன்ற மாதிரி, நீங்க மக்களுக்கு என்ன பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்றேன்னு நினைக்கிறேன், அது மக்களுக்கு புரியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க.
தப்பு இப்போ ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது அப்படின்றத சொல்லாமல் இப்படி மறைச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே பார்வதி எமோஷன்ஸ் ட்ரூ ஒன்லி, எமோஷன்ஸ் வந்து உண்மையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜி எனக்கு சொல்றீங்களா இல்லை கேமராவுக்கு சொல்றீங்களா, எனக்கு ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறீங்களா கேமராவுக்கு ரிஜிஸ்டர், அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் என்றால் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாங்க. ட்ரூ எமோஷன்ஸா, ஓகே ஃபைன் ஒன்லி நோ அப்படின்ற மாதிரி கேட்டபோது என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, அது உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுங்க, அது உங்களுக்கு தான் தெரியும், இது ட்ரூ ஒன்லியா இதுவானு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இல்லை அம்மா ஃபேமிலி இதெல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓ இப்போதான் அதை யோசிக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி அம்மா ஃபேமிலியெல்லாம் யோசிக்கலையான்ற மாதிரி செஞ்சுட்டா. எப்படி இப்போதான் யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது நீங்கள் ஆல்ரெடி இப்படி தானே சின்ன வயசுல இருந்து, அப்புறம் என்ன இல்லை சச் மெஸ்ஸி கேல் காம்ப்ளிகேட்டட் கேல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. இல்லை சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைன் இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தாங்க தெரியணும். உங்களுக்கு ஃபைன் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி முடிவு எடுத்துன்னு நீங்கள் முடித்துங்க. இல்லை எவ்ரி திங் கோஸ் வெல் தான், பட் கொஞ்சம் இடத்துல கேமில் ஏதோ வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே எல்லாம் தெரியுது. எப்படி உங்களுக்கே எல்லாம் தெரியுது, கேமை கண்ட்ரோல் பண்ணுதா பண்ணலையான்னு உங்களுக்கு தெரியுது. அதோட ஆன்சரும் உங்ககிட்டயே இருக்குமே, என்கிட்டயும் ஏன் கேட்குறீங்கன்ற மாதிரி. ஸோ இவங்க என்னன்னா அந்த லவ் கண்டென்ட்டோட மேட்ரை மட்டும் விஜி கிட்ட இருந்து பாயிண்ட்டை கறக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. விஜி அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க, எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் ஃபேமிலிக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கமே பதில் இருக்குன்ற மாதிரி போட்டு உடச்சிட்டான். அடுத்து உடனே அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ யாருமே எதுவும் பண்ணல, நீங்கள் பண்ணுறது தான் இது மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங்னும் போது அமைத்து வந்துட்டார். இந்த டயலாகை கேட்டு முடியலடா சாமின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் விஜி வந்து என்ன இவங்க சாண்ட்ரா இவங்க கேட்டாங்க, திவ்யா கேட்கும்போது இங்கே ஒரு பேக்கேஜ் மாதிரி தான், இங்கே சண்டை போடுறீங்க, அதுக்கப்புறம் பாண்டு நல்லா திரும்ப பாண்ட் ஆகிறீங்க, இதெல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சு அப்படின்றதையும், திவ்யா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறது கரெக்ட்னா அதை அப்படியே பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. கனியை கூப்பிட்டு போய் தனியாக 3 வாரம் இருக்குது, அந்த பப்புல உடச்சிட்டு உன் கேமை விளையாடு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மைக்க பொல்ல கனி அவர்கள் அப்புறம் வந்து ஒவ்வொருத்தர் நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒவ்வொருத்தரை பற்றி பாசிட்டிவ் சொல்லல, நீ ரொம்ப அழகாக இருக்க விஜய், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க, மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்வேன், ஸோ சச் ஏ ஒண்டர்ஃபுல் சோல் நீங்கள் அப்படின்றதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரை பற்றி பாராட்டிட்டு வந்தாங்க. அதுங்காட்டியும் டைம் முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. விஜய் வந்து கொஞ்சம் சொல்லிட்டாங்க அப்போ பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தது ஒரு 70 டே அந்த மாதிரி தான் வந்திருப்பேன், ஒரு 30லேருந்து 40 நாள் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 2ல நான் டிராவல் பண்ணேன். என்னால் அந்த கேரக்டர் ரோலோ அந்த ஒரு கெட்டப்போ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாமல் போச்சு, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருந்தேன். பட் எனக்கு உங்களோட வாய்ஸ் என் லைஃப்ல பெரிய தாக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு, அதுக்கு ஒரு பெரிய நன்றிகள் அப்படின்றத சொல்லி விடை பெற்றார்கள். ஸோ விஜய் நல்ல பிளேயர் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க அதான் ஸ்டார்டிங் சீசன்லேயே வந்திருக்கணும், நான் வைல்டு கார்டாக வந்து நிறைய ஃபீல் பண்ணேன், அதை மிஸ் பண்ணேன்றத பதிவு பண்ணிட்டு கனிக்கு என்ன பதில் என்னென்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லிட்டு இப்போ போயிட்டாங்க. ஸோ அடுத்த ஃபேமிலி சபரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் கைஸ்.